வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் மக்களே. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8ல் ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி, ராணவ், சௌந்தர்யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, இவங்க 4 பேருக்கான நடந்த வாய் சண்டைகள் தாங்க. ஏன்னா லேபர்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும் நடக்கிற சண்டை இது. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மழையை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அன்ஷிதா, இவங்க சௌந்தர்யா வந்து என்ன நீங்கள் வேலை செய்யாமல் எப்படி ஒரு ஒர்க்கர் வந்து அந்த டைமை வேஸ்ட் பண்ணி மழையை ரசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு கிட்ட வந்துட்டு அந்த சொல்லி பார்ப்பாங்க. நான் அப்படி தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா சொல்ல அது அவங்களோட கேம் பிளே. உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்க, அது எப்படி நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு அந்த கொடையை வந்து பிடுங்க வரும். கொடையை பிடுங்கினதையும் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதனால் வந்து சண்டைகள் தான் இது. பார்த்தீங்கன்னா ராணவ் என்ன பண்ணுவா, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா மேலே வந்து கை நீட்டி பேச ஆரம்பிச்சிருவான். உடனே இதை பார்த்த சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்க, அது எப்படி நீ ஏன்னு வருவேன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போய் திட்ட போவாங்க. திட்ட போகிறதுக்கு முன்னாடி இங்கே மஞ்சரி என்ன பண்ணுவாங்க, அந்த கையை வந்து விரலை வந்து தட்டி விடுவாங்க. தட்டி விட்டதை இவன் என்ன பண்ணிடுவாங்க, அடிக்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணிடுறாரு. ஸோ இதுதாங்க அந்த ப்ரொமோவோட ஃபுல் தீமு. அவங்க இதனால் வந்து என்ன வந்து காம்ப்ரமைஸ் தான் இப்போ லைவில் போயிட்டுருக்குது லேபர்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும். அதை வந்து அருண், தீபக் இவங்கெல்லாம் வந்து காம்ப்ரமைஸாக பேசி சாரி சொல்லிடுறாங்க. மஞ்சரியும் சௌந்தர்யாவும் சாரி சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் இன்டென்ஷன்லாம் அப்படி பண்ணலை, அதாவது கொடையை தான் நான் பிடுங்கினேன். உடனே ராணவ் என்ன சொல்கிறாரு, அவர் கேமே தெரியலன்னு வேஷம் போட்டுட்டு இருந்தார். அவருக்கு பக்காவாக தெரியுதுங்க என்ன இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்களா, இவங்ககிட்ட எப்படி மோதுறது, நம்ம நடுவில் வந்தமேன்றனால தயக்கம்தான் இவ்வளோ நாள் அவருக்கு இருந்தது. அவர் என்ன சொல்லிட்டார் டக்குன்னு சௌந்தர்யாவை, பாஞ்சி வந்தீங்க இந்த இடத்துல. ராணுவுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, பாஞ்சி வர்றதுக்கான சந்தர்ப்பம் இது கிடையாது. பாஞ்சி வர்றதுக்கு சௌந்தர்யா ஒன்றும் புளியும் இல்லைப்பா, நீ ஒன்றும் குட்டி பூனையும் கிடையாது உன் மேலே பாயறதுக்கு. நீ 6 அடி உயரத்துக்கு மேலே இருக்க. நீ இப்படி வந்து விஜய் சேதுபதி சார் வீக்கெண்டில் சொன்ன விஷயத்த இந்த இடத்துல ராங்காக வந்து தப்பாக வந்து நீ வந்து போர்ட்ரே பண்ணாத சௌந்தர்யாவன்றது தான் நம்ம சொல்கிறோம். சௌந்தர்யா உடனே சொல்கிறாங்க, இல்லை நான் பாஞ்சிலாம் வரலை, நான் உன் கையை வந்து தான் பிடிச்சேன், அந்த கொடையை தான் பிடிச்சேன். நீ வந்து என்ன சொல்லிட்ட, கையை பிடிச்சி இழுத்த மாதிரி நீ. ஆனால் இந்த ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சௌந்தர்யா வந்து ஸ்பீடுக்கு பார்த்தா அன்ஷிதா வந்து எதை கிள்ற மாதிரி இருந்தது. ஆமா, இதுல எடிட்டரை வந்து ரொம்ப பாராட்டணும் சார். உள்ள ஒரு கண்டென்ட்டும் இல்ல, எந்த டாஸ்க் கொடுத்தாலும் மொக்க பண்றாங்க. ஆனா நீங்க ஒரு எடிட் பண்ணி ஒரு விதமா கொடுக்குறீங்க பார், எடிட்டருக்கு தான் ரொம்ப கைத்தட்டுக்கள் அதிகமா கொடுக்கணும். ஸோ இப்படி ஒரு வழியா இதை தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க, அவங்க உள்ள கன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. சௌந்தர்யா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மஞ்சரியும் அப்படிதான் லைட்டாக கண்ணில் தண்ணி வருது, அவங்க காமிக்கல. ஆக மொத்தம் இந்த ப்ரோமோ தாங்க அப்படியே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முந்திரி கொட்டை முத்து மட்டும் யாரையும் பேச விடாம பாத்துக்கிறாங்க. அந்த ஆள் ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அவர் கேம் விளையாடல, ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டு பொய்யாட்டம் தான் அவர் ஆடி இருக்கிறாரு. விஜய் டிவி என்ன பண்ணியிருக்கு, முத்துவை வந்து செலக்ட் பண்ணணும். விஜய் டிவி தப்பு கிடையாது, ஆனால் பட்டிமன்ற பேச்சாளரை செலக்ட் பண்ணி அதில் நடுவராக உட்கார வச்சு நீங்கள் அந்த வேலையை பார்த்தீங்கன்னா முத்து வந்து 100% எலிஜிபிள். இந்த கேமில் விளையாடும் போது அவருக்கு தெரிய மாட்டுது. ஆனால் எதுவாக இருந்தாலும் தான் வாய்ஸ் அவுட் பண்ணணும், தான் பேச்சு தான் கேட்கணும், எல்லாரும் சுற்றி அவனை தான் வேடிக்கை பார்க்கணுன்ற மைண்ட் செட் இருக்குது. அதை அவர் மாற்றிக்கினார்னா அவர் கேம் நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.